ஒரு நிமிஷம் உங்க எல்லாரோட திருமண வாழ்க்கையோ அல்லது நீங்க எதிர்காலத்துல பண்ணிக்க போற கல்யாணத்தையோ கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அது ஒரு காதல் காவியமா பார்க்காம ரொம்ப கராரான ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிய தொடங்குற மாதிரி நினைச்சா எப்படி இருக்கும்? வாவ்! ஆரம்பமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அதாவது கல்யாணத்தை ஒரு பிசினஸ் மாதிரி பார்க்கறது. ஆமா, அது மட்டும் இல்ல. இப்போ உங்க பர்ஸ்ல இருக்கிற பணத்தை வெறும் காகிதமா பார்க்காம நீங்க நேத்து சிந்தின வியர்வையையும் உங்களோட நேரத்தையும் சேமிச்சு வச்சிருக்கிற ஒரு பேட்டரி அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆக்சுவலா பல பேர் பணத்தை அப்படி பார்க்கறதே இல்ல. ஆனா அதுதான் நிதர்சனம். கரெக்ட். உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அலச போற குறிப்புகள் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப வித்தியாசமான அதே சமயம் ஆழமான பார்வையத்தான் முன்வைக்குது. நிச்சயமா. இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற இந்த ஆவணங்கள் பாத்தீங்கன்னா, மனித சமுதாயத்தின் பரிணாமம் பத்தின ஒரு தத்துவார்த்தமான கையேட மாதிரி இருக்கு. அதாவது ஒரு மேனுவல் மாதிரி. எக்ஸாக்ட்லி. சட்டம், பணம், அரசாங்கம், பங்குச்சந்தை, ஏன் நம்மளோட கோபம், பயம் மாதிரியான தனிப்பட்ட உணர்ச்சிகள் வரைக்கும் எல்லாமே எப்படி ஒண்ணுக்கொண்ணு கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். மனிதன் உயிர் வாழ்றதுக்காக உருவாக்குன இந்த பெரிய வலைப்பிண்டல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உடைத்து பார்க்கறது தான் நம்மளோட இன்றைய தேடலோட நோக்கம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா, மேலோட்டமா பார்த்தா ஒரு நாட்டோட சட்டத்துக்கும் நம்ம மனசுல தோன்ற ஒரு உணர்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தோணும். ஆனா இதுக்கு நடுவுல இருக்கிற லாஜிக் ரொம்ப பெருசு. அந்த லாஜிக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டீகோட் பண்ணுவோம். எடுத்த உடனே பெரிய தத்துவங்களுக்குள்ள போகாம ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாமா? மனிதர்கள் ஏன் தனித்தனியா வாழறதை விட்டுட்டு ஒன்னா சேர்ந்து ஒரு நாடு அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நாடு அப்படின்னாலே அது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு, அதுக்கு ஒரு பார்டர் இருக்குன்னு தான் நம்ம பொதுவா நினைப்போம். ஆனா இந்த குறிப்புகள் நாட்டை அப்படி வரையறுக்கல. ஓ, நிலம் கிடையாதா? அப்ப நாடுனா என்ன? நாடு அப்படிங்கிறது வெறுமனே நிலம் கிடையாது, அது தொழில் சார்ந்த சிந்தனைகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுது. அதாவது மக்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய உருவாக்குன ஒரு சிஸ்டம். இதுக்கு அடிப்படையா அமைஞ்சது ரெண்டு விஷயங்கள். ஒன்னு மொழியின் வளர்ச்சி, இன்னொன்னு திருமண உறவுகள். ஒரு நிமிஷம் இருங்க. மொழி, கல்யாணம் இதெல்லாம் சரி. ஆனா இந்த தொழில் எப்படி ஒரு நாட்டை உருவாக்குது? தொழிலுக்கும் நிலத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது ஒரு உயிரினம் வாழணும்னா நிலமும் வளமும் கட்டாயம் தேவையில்லையா? மனிதர்கள் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் தொழில். இந்த ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கும் 3 வகையான நிலங்கள் தேவைப்படுதுன்னு இந்த ஆவணங்கள் ரொம்ப தெளிவா பிரிக்குது. 3 வகையான நிலங்களா? அது என்னென்ன? ஒன்னு விவசாயம் செய்யவோ அல்லது ஃபேக்டரிகள் கட்டவோ பயன்படுற உற்பத்தி நிலம். ரெண்டாவது அந்த பொருட்களை கொண்டு போய் விக்கிற நகரங்களான சந்தை நிலம். மூணாவது இந்த மனிதர்கள் பாதுகாப்பா தங்குவதற்கான வாழும் நிலம். ஓகே, நிலத்தை 3ஆ பிரிச்சிட்டோம். ஃபேக்டரியில பொருளை உற்பத்தி பண்ணியாச்சு, மார்க்கெட்ல விற்க போறோம். இது ஒரு சாதாரண பிசினஸ் ப்ராசஸ் மாதிரி தானே இருக்கு. இதுல அரசாங்கம், ராஜா ராணி இந்த கான்செப்ட்லாம் எங்க இருந்து வருது? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பித்தது. உற்பத்தி செஞ்ச இடத்திலிருந்து சந்தைக்கு ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வழியில பல தடைகள் வரும். என்ன மாதிரி தடைகள் சொல்றீங்க? உள்ளூர் குழுக்களால கொள்ளையடிக்கப்படலாம், வெளிநாட்டு எதிரிகள் தாக்கலாம், அல்லது நோய்கள் மாதிரி எதிர்பாராத தடைகள் வரலாம். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உற்பத்தி செஞ்ச பொருள் மார்க்கெட்டுக்கு போய் சேரலன்னா மொத்த சமூகமும் முடங்கிடும். ஆக்சுவலா உண்மைதான். அப்போ இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து பொருட்களை பாதுகாப்பா மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க ஒரு வலிமையான அமைப்பு தேவைப்பட்டுச்சு. கரெக்ட். அந்த அமைப்பு தான் அரசு அல்லது ராஜா அப்படிங்கிற சிஸ்டம். அப்போ ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர் அல்லது ஒரு சப்ளை செயின் செக்யூரிட்டி கார்டு வேலை மட்டும்தானா? பொருட்களை பத்திரமா மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் தான் அரசாங்கத்தோட ஆணிவேரா? இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கே. அது அதிர்ச்சியா இருந்தாலும் அதுதான் நிதர்சனம். ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. இந்த தடைகளை எப்படி தாண்டுறது, பொருட்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு மனித முழ சிந்திக்க ஆரம்பிச்சது பாத்தீங்களா? ஆமா, அந்த சிந்தனை. அந்த சிந்தனைக்காக அவங்க செலவிட்ட ஆற்றல் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் காரணம். சவால்கள் வரும்போதுதான் தீர்வுகளை நோக்கி மனிதன் நகர்றான். அந்த சிந்தனை செலவு தான் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படை. ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை. சரி, அரசாங்கம் அப்படிங்கிற பெரிய லாஜிஸ்டிக் சிஸ்டத்தை பத்தி பேசிட்டோம். இப்போ இதெல்லாம் இயக்குற அந்த மைக்ரோ லெவல் அமைப்புக்கு வருவோம். குறிப்பா திருமணம். கண்டிப்பா. நாடு அப்படிங்கிற பெரிய விஷயத்திலிருந்து மனித உறவுகளுக்குள்ள வருவோம்.
நீங்க முதல்லயே சொன்னீங்க ஒரு நாட்டை கட்டமைக்கிறதுல மொழிக்கும் திருமணத்துக்கும் பெரிய பங்கு இருக்குன்னு. திருமணம் எப்படி ஒரு நாட்டை உருவாக்கும்? இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன ஒப்பீடு சொல்றேன். ஒரு சமூகத்துல அடிப்படை கல்வி அப்படிங்கிறது கட்டாயம். ஆனா கல்யாணம் அப்படிங்கிறது விருப்பத்திற்கும் புரிதலுக்கும் உரியது. இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, திருமணம் அப்படிங்கிறது உங்க எதிர்காலத்தை நீங்களே கணிப்பதற்கு சமம். எப்படிப்பட்ட சப்போர்ட்? இது 2 விதமா இருக்கலாம். ஒன்னு, நீங்க ஒரு தொழில் செய்ய போறீங்கன்னா அதுக்கு தேவையான தொழில் ஆதரவு கொடுக்கிற பார்ட்னர். 2வது, உங்களோட சேர்ந்து உழைக்க தேவையான தொழிலாளி ஆதரவு. இத சரியா கணிக்காம கல்யாணம் பண்றது ஒரு தவறான கணிப்பு அப்படின்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. இப்போ நீங்க சொல்றத கேட்டா, கல்யாணம் அப்படிங்கிறது நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்குற மாதிரி இருக்கு. எனக்கு முதலீடு வேணுமா, இல்ல வேலை செய்ய ஆட்கள் வேணுமா அப்படிங்கறத பொறுத்து நான் ஒரு பார்ட்னரை தேடுற மாதிரி இருக்கு. அப்போ காதல் மாதிரியான உணர்வுகளுக்கெல்லாம் இங்க வேலை இல்லையா? வெறும் வியாபார கணக்கு தானா இது? நீங்க கேக்குறது நியாயமான சந்தேகம்தான். ஆனா உயிர் வாழ்றதுக்கான போராட்டத்திலிருந்து பார்த்தா இது இலக்கை சார்ந்த ஒரு விஷயம். ஒரு வில்லும் அம்பும் போல யார் யாருடன் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. காதல் திருமணமா இருந்தாலும் சரி, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருந்தாலும் சரி, இலக்குகள் ஒன்னா இருந்தாதான் சரியான ஆதரவாளர்கள் கிடைப்பாங்க. அப்போ இந்த ஆதரவாளர்களை தேடுற இடத்துல திறமை அப்படிங்கிற விஷயம் எப்படி ப்ளே ஆகுது? சூப்பரான கேள்வி. திறமை அப்படிங்கிறதுக்கு இந்த ஆவணம் கொடுக்கிற விளக்கம் ரொம்ப அருமை. திறமை என்பது ஒருவரிடம் இல்லாதது இன்னொருவரிடம் கூடுதலாக இருப்பது. இந்த திறமைதான் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அடிமையாக்கும் சிந்தனையை தூண்டுகிறது. அப்படியா? அதாவது திறமை அதிகமா இருக்கிறவங்க மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றாங்களா? இதுல யார் அதிகம் பாதிக்கப்படுறா? இதுல பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்கன்னு குறிப்புகள் சுட்டிக்காட்டுது. மனிதர்கள் தங்களை ஆதரிப்பவர்களை உயர்ந்தவன், சமமானவன், தாழ்ந்தவன் அப்படின்னு பிரிப்பாங்க. அதே மாதிரி ஆதரவற்றவர்களை பயனற்றவர்கள், போட்டியாளர்கள், எதிராளிகள் அப்படின்னு பிரிப்பாங்க. இது ரொம்ப கொடுமையான ஒரு சிஸ்டமா இருக்கே. ஒருத்தர் பொறுப்பா இருந்தா கூட இந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணுமா? ஆமா, பொறுப்புள்ளவர்கள் கூட விதிகளுக்கு கட்டுப்படுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு கல்ல கொடுத்து பாதுகாப்பா வச்சுக்க சொன்னா அவர் அந்த கல்லுக்காகவே தன் சுதந்திரத்தை விட்டுட்டு விதிகளுக்கு கட்டுப்பட்டு இருப்பார். அப்போ இந்த கட்டுப்படுற நிலையிலிருந்து ஒரு மனிதன் மாறணும்னா என்ன வழி? அங்குதான் ஒரு அழுத்தம் தேவைப்படுது. அந்த அழுத்தத்தின் பெயர்தான் கல்வி. கல்விதான் ஒருவரை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாத்துற ஒரு பிரஷர். சரி, கல்விய வச்சு ஒருத்தர் தன் திறமைய வளர்த்துக்கிட்டார். ஆனா அந்த திறமைய தக்க வைக்க சட்டமும் பணமும் தேவைப்படும்னு முந்திய பகுதியில நீங்க ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்க. இப்போ பணம் அப்படிங்கிற டாபிக்க வருவோம். வாங்க. பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் அல்ல, அது உழைப்பின் சான்றிதழ் அப்படின்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. உழைப்பின் சான்றிதழா? அத கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அதாவது நீங்க தக்காளி உற்பத்தி பண்றீங்கன்னா அதை சேமிக்கலாம். ஆனா உழைப்பை எப்படி சேமிக்கிறது? உழைப்பை சேமிக்க உருவாக்கப்பட்டதே பணம். ஓ, இத நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். பணம் அப்படிங்கிறது மனித ஆற்றலை சேமித்து வைக்கும் ஒரு பேட்டரி. நான் இன்னைக்கு உழைக்கும் உழைப்பை பேட்டரியில சார்ஜ் செய்து வைத்துக்கொண்டு நாளைக்கு எனக்கு தேவையானதை வாங்கிக் கொள்கிறேன். சரிதானே? ரொம்ப கரெக்ட், பெர்ஃபெக்ட் உதாரணம். ஆனா இந்த உழைப்பு ஈக்குவல்ஸ் பணம் அப்படிங்கிற சமன்பாடு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. மனிதர்களின் எண்ணிக்கை, நேரம், தேவை மற்றும் அறிவை பொறுத்து இது மாறும். மாதிரி பொருள் சாராத உழைப்பாளிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு பண்டமாற்று முறை செட் ஆகாது. ஆமா. இல்ல, ஒரு டாக்டருக்கு அரிசி வேணும்னா அவர் விவசாயிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். விவசாயிக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் டாக்டருக்கு அரிசி கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா இந்த சிந்தனையாளர்கள் அவங்க திறமையை வளர்ப்பதை விட தங்களுக்கு தேவையானது தேடுற வியாபாரத்துல கவனம் செலுத்த வேண்டி வரும். கரெக்ட். புதிய சிந்தனையாளர்களுக்கு உழைப்பாளிகளின் ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் அவங்க முடங்கி போயிடுவாங்க. ஆமா, அந்த சிந்தனையாளர்களை ஆதரிக்கவும் அவங்க உழைப்பு அளவிடவும் உருவானதே பணம் மற்றும் அது சார்ந்த பங்குச்சந்தை எல்லாமே. இங்கதான் ஒரு சிக்கல் வருது. பணம் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குது இல்லையா? எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பணம் இருக்காது. அப்போ அந்த ஏற்றத்தாழ்வை மனித சமூகம் எப்படி சரி கட்டுகிறது? இங்கதான் சட்டமும் தேர்தலும் பங்குச்சந்தையும் வருதா? சரியா புடிச்சிங்க. இந்த சமநிலையை கொண்டு வரதான் சட்டம் இருக்கு. சட்டம் இரு வகைப்படும். ஒன்னு, அதிகாரத்தை நிலைநிறுத்தும் சட்டம். அதாவது சிலருக்காக பலரை கட்டுப்படுத்துவது. ஓகே. ரெண்டாவது நியாயத்தை நிலைநிறுத்தும் சட்டம். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து சமநிலையை உருவாக்குவது. நீதி அப்படிங்கிறது இந்த சமநிலையை பாதுகாப்பதே. அப்போ சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு கிடையாதா? கிடையாது. வழிநடத்தும் சட்டம் அப்படிங்கிறது தலைவர்களுக்கும் பின்பற்றுபவர்களுக்கும் வெவ்வேறாக இருக்கும். உதாரணத்துக்கு போர் வீரர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் வருபவர்களுக்கும் உள்ள வேறுபாடு மாதிரி. சரி, சட்டம் ஓகே.
பங்குச்சந்தையும் வாக்குப்பதிவும் இந்த சமநிலையை எப்படி உருவாக்குது? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நேரக்கணக்கீடு இருக்கு. பங்குச்சந்தையும் வாக்குப்பதிவும் ஒண்ணுதான்னு இந்த ஆவணம் சொல்லுது. என்னது, ரெண்டும் ஒண்ணா? எப்படி? இப்போ உங்களுக்கும் எனக்கும் தலா 10 மதிப்பெண் நேரம் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க எனக்காக ஒரு 2 மதிப்பெண் நேரத்தை உழைப்பா செலவிட்டீங்கன்னா உங்க நேரம் 8ஆகவும் என் நேரம் 12ஆகவும் மாறி சமநிலை உடைகிறது. ஆமா, நான் என் நேரத்தை இன்னொருவருக்காக கொடுக்கும்போது அவர் வளர்கிறார், நான் தேக்கமடைகிறேன். இது மூளையை சுழல வைக்கும் ஒரு கான்செப்ட். இப்போ அந்த சமநிலையை திரும்ப கொண்டு வர ஒரு பேக்கப் பிளான் வேணும்ல, அதுதான் பங்குச்சந்தை. நீங்க நேரடியாக வளர முடியாட்டியும் உங்க பணத்தை அந்த 12 மதிப்பெண் வளர்ச்சியில முதலீடு செஞ்சு நீங்களும் வளரலாம். வாவ்! என் நேரத்தை நான் வீணடித்தாலும் என்னை காப்பாற்றும் ஒரு பேக்கப் பிளானாக பங்குச்சந்தை இருக்கிறது என்பது மிக நுட்பமான பார்வை. சரி, இதுல வாக்குப்பதிவு எப்படி வரும்? மதிப்பு உயரும், என் ஓட்டு மூலமா நான் அந்த பேலன்ஸை திரும்ப வாங்குறேன். கரெக்ட். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. மக்கள் எப்படி இணையறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜாதி என்பது குடும்பத்தை சார்ந்தது, ஆனா தொழில் அல்லது சங்கம் என்பது திறமையை சார்ந்தது. சட்டம், பணம், பங்குச்சந்தைன்னு இத்தனை பெரிய தர்க்கபூர்வமான சிஸ்டத்தை உருவாக்கிய மனிதன் அடிப்படையில உணர்ச்சிகளால் உந்தப்படுகிறானே, அது ஏன்? கொஞ்சம் உளவியலுக்குள் நுழைவோமா? கண்டிப்பா. இந்த குறிப்புகள் உணர்ச்சிகளை வெறும் ஃபீலிங்ஸா பார்க்கல. உணர்ச்சிகள் என்பவை உயிர் வாழ்வதற்கான ஆயுதங்கள்னு சொல்லுது. ஆயுதங்களா? அப்ப பயம், கோபம் இதெல்லாம் ஆயுதமா? ஆமா. பயம் அப்படிங்கிறது சிந்தனையை தூண்டி ஆபத்திலிருந்து தப்பிக்க உதவுற ஒரு கருவி. தைரியம் என்பது தடைகளை தகர்ப்பது. கோபம் என்பது ஆற்றலை ஒன்றுபடுத்துவது. அன்பு என்பது மனிதர்களை இணைப்பது. அப்போ கருணை? எல்லாரும் கருணையா இருக்கணும் தானே நாம படிக்கிறோம். கருணை என்பது கல்வியின் ஆரம்ப நிலை. அது அனைத்து உணர்வுகளையும் கட்டுப்படுத்தும். ஆனா ரொம்ப கசப்பான உண்மை என்னன்னா, முழுமையாக கருணையை கொண்டே உயிர் வாழ முடியாது. நீங்க உணவுக்காக ஒரு செடியையோ பூச்சியையோ கூட கொல்ல வேண்டியிருக்கும். ரொம்ப ஹார்டான ட்ரூத் இது. அப்போ நன்மை தீமை அப்படிங்கறத நாம எப்படி முடிவு பண்றது? நன்மை தீமை என்பது விளைவுகளை சார்ந்தது. எது உயிர் வாழ உதவுதோ, வலிகள் இல்லாததோ அது நன்மை. வலிகளை தருவது தீமை. இந்த நன்மை தீமைய புரிஞ்சுக்கிறத வச்சு மனிதர்களை எப்படி பிரிக்கிறாங்க? தன்னை காப்பவன் புத்திசாலி, பிறரை வாழ வைத்து புகழப்படுபவன் அறிவாளி, நிகழ்வுகளை கவனித்து எதிர்காலத்தை கணிப்பவன் ஞானி. அப்படியென்றால் உணர்ச்சிகள் வெறும் ஃபீலிங்ஸ் அல்ல, அவை பரிணாம வளர்ச்சியின் ஸ்விஸ் ஆர்மி கத்தி போல செயல்படுது. ஆனா இப்போ ஒரு கேள்வி வருது. கடவுளிடமும் நீதிமன்றத்திலும் நாம் எதிர்பார்ப்பது ஒரே நீதியைத்தான் என்றாலும் கல்விக்கும் ஜோதிடத்திற்கும் உள்ள வேறுபாடு சிந்திக்க வைக்கிறதல்லவா? ஏன்னா ஜோதிடம் கணிக்குது, ஆனா கல்வி நிரூபிக்குது. மிகச்சரி. மனித வாழ்க்கையின் இறுதி இலக்கு அப்படிங்கிறது வழிகளில்லாத வழியை தேர்ந்தெடுத்து உயிர் வாழ்வதுதான். அதாவது நன்மையை தேடுவது. சந்தோஷம் என்பது இலக்கை நேரடியாக அடைவதில் இல்லை, தோல்விகளை தாண்டி வெற்றி கொள்வதில்தான் உள்ளது. இதைச் சுற்றியே இத்தனை அமைப்புகளும் இயங்குகின்றன. ரொம்ப பிரமாதமா தொகுத்து சொன்னீங்க. இன்னைக்கு நாம ஒரு அரசாங்கம் உருவாகும் புள்ளியில் ஆரம்பித்து திருமணம் என்ற அமைப்பு, பணம் என்ற உழைப்பின் பேட்டரி, நேரத்தை திருடும் சமன்பாடு மற்றும் நம் உணர்ச்சிகள் என்ற ஆயுதங்கள் வரை மனித சமுதாயத்தின் முழு வரைபடத்தையும் அலசி பார்த்து விட்டோம். இது எல்லாம் கேட்கும்போது மனித மூளை எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை டிசைன் பண்ணிருக்குன்னு ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா. இந்த குறிப்புகள் அனைத்தும் பணத்தை மனித உழைப்பின் சான்றிதழ் என்று ரொம்ப ஸ்ட்ராங்கா கூறுகின்றன. ஆனா கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியோட இதை நான் முடிக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம் இன்று செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI உலகத்தை நோக்கி ரொம்ப வேகமா நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு மனித உழைப்பே தேவைப்படாத ஒரு காலம் வரும்போது நம் உழைப்பிற்கு சான்றான இந்த பணம் என்னவாகும்? அப்போது நம் பங்குச்சந்தைகளும் வாக்குப்பதிவுகளும் எந்த அடிப்படையில் இயங்கும்? நிஜமாவே ரொம்ப யோசிக்க வேண்டிய கேள்வி இது. இதை கொஞ்சம் ஆழமா யோசித்து பாருங்கள். உங்களை சிந்திக்க வைக்கும் இந்த கேள்வியோட இன்றைய தேடலை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கலாம்.